ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்துட்டு யார் ஸ்பான்சர் பண்ண போகிறாங்க அப்படின்னா பைமோட் ஆப் தான். அவங்க வந்துட்டு மற்ற வெப்சைட் மாதிரி இப்போ அமேசான், ஃப்ளிப்கார்ட் மாதிரி ஒரு இ-காமர்ஸ் சர்வீஸ் பண்ணுறவங்க. மற்ற வெப்சைட்டில் உள்ளதோட ரேட் வந்துட்டு இதில் கம்மி விலையில தான் விற்கிறாங்க. ஸோ யாராவது பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா இதில் போய்ட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். அப்புறம் வந்துட்டு ரெஃபரல் லிங்க் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, ஓகே, நம்ம இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் இருக்குல்ல, அது எல்லாத்துக்கும் இப்போ வந்துட்டு இப்போ ஏதாவது ஒன்று சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா அது என்ன நம்பரோடதுன்னு தெரியணும் நமக்கு. ஓகேவா? ஏன்னா இந்த ஆர்டர் நம்பர் கூட கேட்பாங்க. இது வந்துட்டு நம்ம குரூப் 4ல் அதுலேயோ ஒரு எக்ஸாம்பிள் கூட வந்துச்சு. இது இப்போ வந்துட்டு ஒன்றுனா நோ பாவர்ட்டி. ஓகேவா? நோ பாவர்ட்டின்றது ஒன்றுன்னு எப்படி நம்ம வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம ஒவ்வொருத்தவங்களும் வந்துட்டு ஒர்க்குக்கு போயிட்டோம் அப்படின்னா, ஒர்க்குக்கு போயிட்டு அந்த ஒருத்தவங்களே பார்த்துட்டாங்க அப்படின்னா பாவர்ட்டியே கிடையாது. ஓகேவா? அடுத்து வந்துட்டு ஒருத்தவங்க, ஓகேவா? அதனால் பாவர்ட்டி. அடுத்து ஜீரோ ஹங்கர். ஓகேவா? 2 அப்படின்னாலே வந்துட்டு சாப்பாடு நாம் வச்சுக்கோங்க. ஹங்கர் எல்லாம் பசிக்கும். இப்போ வந்துட்டு மேக்ஸிமம் நம்ம எல்லாத்துக்கும் என்ன பிடிக்கும், அந்த சிக்கன் அது மாதிரி தானே பிடிக்கும். அது சிக்கன்லாம் பார்க்கறதுக்கு வந்துட்டு இப்படி 2 மாதிரி இருக்கா, வாத்து பார்க்க 2 மாதிரி இருக்குமா, அது மாதிரி அந்த பேர்ட்ஸ் தானே, அதுவும் பேர்ட் தானே. ஸோ அதுவும் 2 மாதிரி இருக்குது நம்ம வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு குட் ஹெல்த். இப்போ வந்துட்டு அந்த ஹார்ட் பார்த்திங்களா 3 மாதிரி இருக்கா, மேலேருந்து பார்த்தோன்னா இந்த சைடு இப்படி தானே இருக்குது, ஹார்ட் 3 மாதிரி இருக்குல்ல. அதனால் வந்துட்டு அதோட 3 வச்சுக்கோங்க. ஓகேவா? ஹெல்த்னாலே ஹார்ட் தான் நம்ம வரும். அடுத்து குவாலிட்டி எஜுகேஷன். இப்போ குவாலிட்டி எஜுகேஷன் சொல்லிகிட்டே இருந்தாங்க அப்படின்னா நமக்கு போர் அடிச்சிடும். ஓகேவா? ஏன்னா எல்லோரும் தானே எல்லோரும் தானே கல்வி கற்றுக்கணும், இல்லைன்னா குவாலிட்டி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போர் அடிச்சிடும் இதே மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்களாம். அதனால் 4னா போர். அடுத்து வந்துட்டு 5னா வந்துட்டு ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. ஓகேவா? ஜெண்டர் வந்துட்டு ஈக்குவாலிட்டியாக இருக்கணும். இப்போ ஆணும் பெண்ணும் இருக்காங்க அப்படின்னா 2 பேரும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ வந்துட்டு ஒருத்தவங்களை பார்த்து ஒருத்தவங்க பயப்படாமல் இருக்கணும், அஞ்சாமல் இருக்கணும். ஓகேவா? அப்படின்னா தான் எல்லோரும் ஈக்குவலாக நீதினாலும் சமம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முடியும். ஒருத்தவங்க மேலே ஒருத்தவங்களுக்கு பயம் இருந்துச்சு அப்படின்னா அஞ்சிட்டு இருந்தாங்கன்னா அப்படி ஈக்குவலாக இருக்க முடியும். ஸோ அஞ்சாமல் இருக்கணும். ஓகேவா? அதான் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி. அடுத்து வந்துட்டு 6 க்ளீன் வாட்டர் அண்டு சானிடைசேஷன். ஓகேவா? சானிடைசேஷன். இப்போ வந்துட்டு க்ளீன் வாட்டர் அப்படின்னா வாட்டர் எங்கே இருக்கும், ஆறில் இருக்கும். அதனால் 6. ஓகேவா? அடுத்து வந்துட்டு அஃபோர்டபுள் அண்டு க்ளீன் எனர்ஜி. இப்போ எனர்ஜினாலே வந்துட்டு நல்ல எனர்ஜி கிடச்சிருச்சுனா தான் நம்ம எழுந்திரிப்போம். ஓகேவா? அதனால் எழுந்திரிச்சிடணும் எனர்ஜி கிடச்சிருச்சுன்னா. அடுத்தோடனே டீசென்ட் ஒர்க் அண்டு எக்கனாமிக் க்ரோத். 8 மணி நேரம் டெய்லி நம்ம வந்துட்டு ஒர்க் பண்ணாங்க அப்படின்னா நல்லா எக்கனாமிக் க்ரோத் கிடைக்கும். ஓகேவா? 8 ஹவர்ஸ் அப்படின்னா 8 ஹவர்ஸ் நல்லா ஸ்லீப் பண்ணிங்கன்னா வந்துட்டு நம்ம எக்கனாமிக் க்ரோத்துக்கு நம்ம எல்லா உழைப்பும் போட முடியும். இந்த மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு இண்டஸ்ட்ரி இன்னோவேஷன் அண்டு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஓகேவா? இப்போ நயன்தாராவை நம்ம வச்சுக்கோங்க. அவங்கள தான் நம்ம இண்டஸ்ட்ரியெலாம் வச்சுருக்காங்க நயன்தாரா. அப்புறம் இன்னோவேஷனாக யோசிக்கிறது, அவங்க சேரீலாம் வந்துட்டு இன்னோவேட்டிவாக இருக்குமா, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் நல்லாயிருக்கும், அந்த இண்டஸ்ட்ரியோட ஸ்ட்ரக்சர்லாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. அடுத்து வந்துட்டு 10 ரெடியூஸ்டு இன்இக்வாலிட்டிஸ் வந்துட்டு ரெடியூஸ் ஆகணும் அப்படின்னா எல்லாருமே வந்துட்டு 10 out of 10 எடுத்துட்டோம் அப்படின்னா ரெடியூஸ் ஆகிடும் இன்இக்வாலிட்டி அப்படிலாம். அடுத்து வந்துட்டு 11 சஸ்டைனபிள் சிட்டிஸ் அண்டு கம்யூனிட்டிஸ். இப்போ வந்துட்டு அந்த சஸ்டைனபிள் அப்படின்னா நிலையான சிட்டி, நிலையான நகரம் அந்த மாதிரி இருக்கணும்னா அந்த இமேஜ்லேயே கொடுத்துருக்காங்க. அப்படின்னா அந்த சிட்டிஸ்லாம் அப்படின்னு 11 மாதிரி வந்துட்டு இருக்கா, இப்படி ஒரே மாதிரி வந்துட்டு எல்லோரும் ஹைட்டாக இருக்கா, இது ஒரு 1 நாம் வச்சுக்கோங்க, இது ஒரு 1 நாம் வச்சுக்கோங்க, அது மாதிரி. ஓகேவா? அது மாதிரி இருக்கும். அடுத்த 12 வந்துட்டு ரெஸ்பான்சிபிள் கன்சப்ஷன் அண்டு ப்ரொடக்ஷன். கன்சப்ஷனும் ப்ரொடக்ஷனும், அதாவது நம்ம வாங்கிக்கிறதும் வந்துட்டு ப்ரொடக்ஷனும் வந்துட்டு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 12 அதாவது வந்துட்டு நமக்கு வந்துட்டு ரெஸ்பான்ஸ் எப்போ வரும் அப்படின்னா பொறுப்பு சொல்லுவாங்கள்ல, ரெஸ்பான்ஸ் எப்போ வரும்னா நமக்கு 12th முடிச்சா தான் வரும். ஓகேவா? அதுக்கே அவன் பாட்டுக்கு நிறைய செலவு பண்ணுவோம், அந்த மாதிரி பண்ணுறப்போ ரெஸ்பான்ஸ் எப்போ வரும்னா 12th முடிச்சாங்க வரும். அடுத்து ஏன்னா நம்ம பெரியவங்களாயிடுவோம். அப்போ 13னா கிளைமேட் ஆக்ஷன் வந்துட்டு இப்போ கிளைமேட்டில் இருக்கிறதெல்லாம் பார்த்தா பேய் மாதிரி தான் நடந்துருக்கு. திடீர்னு புயல் வருது, திடீர்னு வெள்ளம், திடீர்னு நிலச்சரிவு,
இந்த மாதிரி வந்துட்டுருக்கனால அதை பார்த்தா பேய் மாதிரி ஒரு பயம் வரும். 13 நாளே பேய் நம்பர்னு சொல்லுவாங்கள்ல, அப்படி நம்ம வச்சுக்கோங்க. அடுத்து லைஃப் பிலோ வாட்டர். பிலோ வாட்டர் கீழே வாட்டருக்கு கீழே வந்துட்டு ரொம்ப போட்டியே இல்லாமல் ஜாலியாக மீன்லாம் இருக்குங்க. இங்கே தான் மனிதர்கள் தான் போட்டியோடு இருந்துகிட்ருக்காங்க. ஆனால் வந்துட்டு அந்த மீன்கள்லாம் எப்படி இருக்கும், தண்ணி கடையில் போட்டியே இல்லாமல் ஜாலியாக இருக்கும். ஆனால் 14னா போட்டி. அடுத்து வந்துட்டு லைஃப் ஆன் லேண்டு. இப்போ லைஃப் வந்துட்டு லேண்ட் ஆகுது ஓகேவா. இப்போ ஃப்ளைட்டில் போயிட்டுருக்கோம். நான் சும்மா ஷார்ட் கிளிப் சொல்கிறேன். அங்கே லேண்டுனா லேண்டு ஓகேவா, லேண்ட் ஆகிறது கிடையாது. லைஃப் ஏரோப்ளேனில் போயிட்டுருக்கோம் அப்படின்னா கீழே லேண்ட் ஆகிறப்ப ரொம்ப ஸ்மூத்தாக பஞ்சு மாதிரி வந்துட்டு லேண்ட் ஆகும். அதாவது 15 பஞ்சு ஓகேவா, லேண்ட் ஆகணும். அதனால வந்துட்டு லைஃப் அண்ட் லேண்ட் வந்துட்டு பஞ்சு, அதில் 15. அடுத்து 16 வந்துட்டு பீஸ் அண்ட் ஜஸ்டிஸ் ஸ்ட்ராங் இன்ஸ்டியூஷன்ஸ். இப்போ ஜஸ்டிஸ் கிடைக்கணும் அப்படின்னா வந்துட்டு 16. என்னாலும் இதை யோசிச்சு பார்த்தேன், எனக்கு எதுவும் கிளிக் ஆகலை. 16 16. நம்மளாம் 16னா 36 வயது நிலை அந்த படத்தில் வந்துட்டு அவங்க 16 36 வயது நிலை அந்த படத்தில் அவங்க வந்துட்டு பெண்களுக்கெலாம் ஒரு ஜஸ்டிஸ் கிடைக்கும். அவங்களாம் வந்துட்டு அவங்களும் இந்த மாதிரி ஆண்டர்ப்ரனர் ஆகிறத பற்றி இது பண்ணியிருப்பாங்களா, அது மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. 16னா ஓகேவா, அது அப்படின்னா தான் அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் அப்படின்னு. இது கொஞ்சம் லிங்க் ஆகலை தான், பட் ஞாபகம் வச்சுக்கோ. மற்ற ஞாபகம் வந்துடல, இதை வச்சு ஆப்ஷன் வச்சாவது போட்டுடலாம். அடுத்து 17 வந்துட்டு பார்ட்னர்ஷிப். சில பார்ட்னர் வந்துட்டு நான் செவப்பாக இருக்குன்னு தான் நினைப்பாங்க. 17 அப்படி இல்லைன்னா வந்துட்டு ஒன்றும் பண்ணாமல் 7ன்னு இருப்பாங்க பார்ட்னர். ஓகே 1 7 ஒன்றும் பண்ணாமல் 7ன்னு இருப்பாங்க பார்ட்னர், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஷார்ட்கட் பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.